தியானத்துக்கு என்று தெரிந்து கொண்ட ஒரு டாபிக் ஜெகோவா ராஃபே. உங்கள் யாவருக்கும் அதை பற்றி நன்றாக தெரிந்திருக்கக்கூடும். ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு முக்கியமான நாமம் ஜெகோவா ராஃபே. ஜெகோவா ராஃபே என்றால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சுகமளிப்பவர், நமக்கு ஆரோக்கியம் கொடுப்பவராக இருக்கின்றார். எனவே நாம் பார்க்க போகும் என்றால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மருந்து. அதாவது நமக்கு சரீர சுகமும் தேவையாக இருக்கிறது, ஆத்ம சுகமும் தேவையாக இருக்கிறது. இந்த இரண்டு சுகத்தையும் கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. 3 யோவான் 2ஆம் வசனம் கூறுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது சரீர சுகம். சரீர சுகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆத்ம சுகம் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கின்றது. நாம் ஆத்மா வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும். பாவத்தின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து, மரணத்தின் பிடியிலிருந்து ஆத்மா வாழ வேண்டியதாக இருக்கின்றது. அப்பொழுது நமக்கு மருந்து தேவையாக இருக்கிறது, வைத்தியர் தேவையாக இருக்கிறது, நமக்கு சுகம் கொடுப்பவர் ஒருவர் தேவையாக இருக்கிறது. இந்த மூன்றையும் செய்பவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தினாலும் தழும்புகளினாலும் தம் கரத்தினாலும் நம்மை சுகமளிக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல நமக்கு வைத்தியர் தேவையாக இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ டாக்டர். நம்முடைய காயங்களை கட்டவும், நம்முடைய சீழை பிதுக்கி அதில் மருந்து போடவும் ஒரு ரண வைத்தியர் நமக்கு தேவையாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து. அதே போல நமக்கு ஆரோக்கியம் கொடுப்பவர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ ஹீலர் என்று வேதாகமும் கூறுகிறது. இதற்கு நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா 8:22. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கீலியாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனாள்? 3 கேள்விகளை தேவனானவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை கேட்கிறார். 3 கேள்விகளை இந்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். கிலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, அதாவது மருந்து இல்லையா? சரீர சுகத்திற்கும் ஆத்ம சுகத்திற்கும் மருந்து இல்லையா? ரண வைத்தியனும் அங்கு இல்லையா? கிலேயாத்திலே ரண வைத்தியன் இல்லையா? அங்கு என் ஜனங்கள் சொஸ்தமடையாமல் போவது என்ன? 3 கேள்விகளை இன்று நம் தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். அந்த 3 கேள்விகளுக்கும் நாம் பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக கிலேயாத்தின் பிசின் தைலத்தை பற்றி ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது இது ஒரு மருந்து. பலஸ்தீனா நாட்டில் ஒரு நாடு இருக்கிறது, ஒரு வில்லேஜ் இருக்கிறது, அதற்கு கிலேயாத் என்று பெயர். இந்த கிலேயாத்தில் பிசின் மரங்கள் அதிகமாக இருக்குமாம். நம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஊட்டி கொடைக்கானலுக்கு சென்றால் அங்கு யூக்காலிப்டஸ் மரம் அதிகமாக இருக்கிறது. அந்த யூக்காலிப்டஸ் மரத்திலிருந்து, தண்டுகளிலிருந்து, இலைகளிலிருந்து அவர்கள் யூக்காலிப்டஸ் ஆயில் தயாரிக்கிறார்கள். அந்த யூக்காலிப்டஸ் ஆயிலை அவர்கள் மருந்தாக உபயோகிக்கிறார்கள். நாமும் மருந்தாக உபயோகிக்கிறோம். தலைவலி வந்தால் உடனே யூக்காலிப்டஸ் ஆயில் எடுத்து தலையில் தடவிக்கொள்கிறோம். இதே போல பலஸ்தீனா நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் கிலேயாத் என்ற ஒரு இடத்தில் ஒரு ஸ்பெஷல் மருந்து கொடுக்கக்கூட ஒரு மரம் இருக்கிறது. அதுதான் பிசின் மரம். அந்த பிசின் மரத்திலிருந்து அந்த தைலம் எடுக்கப்படுகிறது. அந்த தைலத்தை பல மருந்தாக அவர்கள் உபயோகிக்கிறார்கள். எனவே இந்த கேள்வியில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? நாம் வாழும் வாழ்க்கையில் நம்முடைய சரீர சுகத்திற்கு, நம்முடைய ஆத்ம சுகத்திற்கு ஒரு மருந்து தேவையாக இருக்கிறது. எப்படி சரீர பிரகாரமான மருந்து கிலேயாத்தின் பிசின் தைலம் இருக்கிறதோ, அதே போல ஆத்மாவிற்கு நமக்கு ஒரு பிசின் தைலம் தேவையாக இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் தழும்பு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் கரம். இதுதான் நமக்கு மருந்தாக இருக்கின்றது. இந்த கிலேயாத்தின் பிசின் தைலம் மிகவும் விலையேற பெற்றது.
ஸோ எரேமியா தீர்க்கதரிசி 3 கொஸ்டின் கேட்டுட்டாரு. உங்களுக்கு மருந்தும் இல்லை, டாக்டரும் கிடையாது, உங்களுக்கு ஆரோக்கியமும் கிடையாது என்று கூறுகிறார். ஆனால் அது ஏன் நம்மிடத்தில் மருந்து இல்லை, டாக்டர் இல்லை, ஆரோக்கியம் இல்லை என்று ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு ஆன்சர் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு சரீர சுகம் இல்லையா, நமக்கு ஆத்ம சுகம் இல்லையா, நம்ம மென்டலி ரொம்ப அப்செட்டாக இருக்குமா, எமோஷனலி ரொம்ப அப்செட்டாக இருக்குமா, அப்படின்னா நம்ம வியாதி பிடித்தவர்கள். நம் வியாதி எதற்காக வருகிறது என்று நாம் வேதத்தின் அடிப்படையில் இப்பொழுது பார்க்கலாம். 2 நாளாகவும் 15:3 அதுக்கு அழகாக அந்த 3 கொஸ்டினுக்கும் 3 ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. ஏன் நமக்கு சுகம் இல்லாமல் போகிறது? அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. நாம் மெய்யான தேவனை ஆராதிக்கிறோம், ஆனால் சில நாட்கள் மறந்து விடுகிறோம். ஸோ நமக்குள்ளே மெய்யான தேவன் இல்லை. இரண்டாவதாக உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. 3 ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்குது, பார்த்தீர்களா? ஸோ எனக்கு தலைவலி, வயிற்று வலி, எனக்கு ஒரு க்ரானிக் டிசீஸ் இருக்கிறது, என்னுடைய கல்லீரலில் ஒரு கல் இருக்கிறது என்று பல வியாதியை பற்றி பலர் கூறக்கூடும். ஆனால் இந்த வியாதிக்கு ஏன் காரணம்? வேதம் மிக அழகாக கூறுகிறது, மெய்யான தேவன் நம் மத்தியில் இல்லை. யார் அந்த மெய்யான தேவன்? இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன். மெய்யான தேவன் நம் குடும்பத்தில் இருக்க வேண்டும், நம் ஆலயத்தில் இருக்க வேண்டும், நம் நாட்டில் இருக்க வேண்டும், உலகம் எங்கும் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் சுகம் பெற்றவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். அதுவும் இல்லாமல் வேதம் இல்லை, வேதம் நம் கையில் இருக்கிறது, ஆனால் அதை உபயோகிக்கிறோமா என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். நாம் வேதத்தை மறந்தால் தேவன் நம்முடைய பிள்ளைகளை மறப்பார் என்று வசனம் கூறுகிறது. இப்போ 3 விதமான ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது உலக நாடுகளின் ஆரோக்கியம். உலக நாடுகளின் ஆரோக்கியம் எனப்படுவது நாடுகளின் வளம், செழிப்பு. பூமியின் ஆரோக்கியம், பூமியின் வளம், செழிப்பு. 3வதாக விசுவாசிகளாகிய நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய சரீர ஆரோக்கியம், நம்முடைய ஆத்மீக ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நாட்டிற்கு நிச்சயமாக ஆரோக்கியம் தேவையாக இருக்கிறது. இதை ஒரு வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடும். 2 நாளாகவும் 7:14 கூறப்பட்டிருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாத புழுவும் பூச்சியுமாக இருக்கிறேன், சாம்பலும் தூளுமாக இருக்கிறேன், நான் மகா பாவியாக இருக்கிறேன் என்று தாழ்த்த வேண்டும். 2வதாக ஜெபம் பண்ண வேண்டும். அப்கோர்ஸ் நம்ம நன்றாகவே ஜெபம் பண்ணுவோம். 3வதாக என் முகத்தை தேடி, தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். தங்களது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் பரலோகத்திலிருந்து அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அந்த லாஸ்ட் பார்ட் தான் ரொம்ப முக்கியம். நம் தேசம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் பார்த்தீர்கள் என்றால் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். சேமம் என்றால் ஹீலிங். God is the healer for the nation. அவர் ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லவர். நீங்கள் கேட்கலாம், நம் நாட்டில், இந்திய நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா நாட்டிலும் இப்பொழுது பாவங்கள் நிறைந்து இருக்கின்றது. ஏனென்றால் பாவிகளாகவே நாம் இருந்து தேவனை தேடாமல் பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வாறாக பாவத்தை செய்து தேவனை விட்டு விலகி அவர்களுக்கு பிசின் தைலம் கிடைக்காமல் இருந்தது. அதன் மூலம் ரண வைத்தியராக தேவன் அவர்கள் மத்தியில் வேலை செய்யவில்லை. அவர்கள் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பாவங்களை பற்றி ஓசியா 4ஆம் அதிகாரத்தை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அநேகமான பாவங்களை அவர்கள் செய்தார்கள். அதே பாவம் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதில் பார்த்தீர்கள் என்றால் ஓசியா 4இல் மக்களிடத்தில் உண்மை இல்லை. இன்று கூட நம்ம மக்களிடத்தில் உண்மை இல்லை, பொய் சொல்கிறார்கள், பொய்யானை விடுகிறார்கள். அவர்களிடத்தில் இரக்கம் இல்லை. பணக்காரர் ஏழைகளிடத்தில் இரக்கம் காட்டாமல் இருக்கிறார்கள். ஒரு
என்சைக்ளோபீடியாவில் நான் வாசித்தேன். அதாவது உலகத்தில் டாப் மோஸ்ட் 220 ரிச்சஸ்ட் மென், அதிக ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். 220 ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிறைய பிளாக் மணி வச்சுருக்காங்க, கருப்பு பணம் வச்சுருக்காங்க. அந்த கருப்பு பணத்துலேருந்து ஒரு 4%, நல்லா யோசிப்பாங்க, 4% மட்டும் அவர்கள் கொடுத்தால் உலகத்தில் வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது. அப்பொழுது அவர்கள் இரக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இரக்கம் இல்லாமல் ஒரு பாவம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இரக்கம் இல்லை. அதே இரக்கம் இப்பொழுது நம்முடைய மத்தியிலும் இல்லை என்று நாம் கூறப்படும். அவருடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய தேசத்துக்கு அவர் ஹேமத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நம்முடைய தேசம், இந்திய தேசத்தில் பிசின் தைலம் இல்லையா என்று இயேசு கேட்கிறார். உன்னுடைய தேசத்தில் ரணவைத்தியம் இல்லையா என்று கேட்கிறார். உன்னுடைய ஜனங்கள் ஆரோக்கியம் இல்லையா என்று கேட்கிறார். அந்த 3 கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்ன? தனி மக்களாக, குழுக்களாக, ஜப குழுக்களாக, சபையாக நாம் தேசத்தில் இணைந்து ஜெபிக்க வேண்டும். திறப்பின் வாசலில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கும் பொழுது நமக்கு அனுக்கிரகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். நம் தேசம் செழிப்புள்ள தேசமாக மாறும், நம் தேசம் வளமுள்ள தேசமாக மாறும். ஒரே ஒரு கொஸ்டினுக்கு நாம் ஆன்சர் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்திய தேசம் என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா, சபிக்கப்பட்ட தேசமா என்று நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு நல்ல கிறிஸ்தவ நாடுக்கு கிரேட் பிரிட்டனை தான் இப்பொழுது உலகம் எங்கும் பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் குயின் விக்டோரியா காலத்திலிருந்து குயின் எலிசபெத் காலத்தில் வரை பிரிட்டனை கிரேட் பிரிட்டன் என்று கூறுகிறார்கள். ஏன்னா அது ஒரு வல்லரசு நாடாக இருந்தது. குயின் விக்டோரியா என்ன செய்வாளாம், அப்போ தான் பிரிண்டிங் மிஷின் வந்துச்சு. அவள் இயேசுவை நேசித்தாள், வேதத்தை நேசித்தாள். பிரிண்டிங் மிஷின் மூலம் நிறைய பைபிள்ஸை பிரிண்ட் பண்ணாலாம். பிரிண்ட் பண்ணி பிரிட்டனில் மட்டும், பிரிட்டன்னா லண்டன், பிரிட்டனில் மட்டும் கொடுக்கல, ஆப்பிரிக்கா எல்லா இடத்துலையும் கொடுத்தாலாம். அதனால் தான் பிரிட்டன் கிரேட் பிரிட்டன் ஆகிறது. ஏனென்றால் நான் கூறினேன், ஒரு நாடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு நாடு பாவத்துக்கு மேல் பாவத்தை செய்யும் பொழுது அது சோதோம் குமாருக்கு ஈக்குவல் ஆகி விடுகிறது. ஒரு நாடு இயேசுவை நேசித்து வேதத்தை நேசித்து இருக்குமானால் அது மிகப்பெரிய வல்லரசாக மாறிவிடுகிறது. அதனால் தான் இங்கிலாந்து மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது. இன்றும் குயின் எலிசபெத் இப்பொழுது கிரேட் பிரிட்டனை ஆண்டு கொண்டு வருகிறவர்கள் குயின் எலிசபெத் என்ற ஒரு மகாராணி. அவள் என்ன சொல்கிறார் என்றால், ஜீசஸ் இஸ் மை கிங், ஐ ஹாவ் டு சர்வ் ஹிம். இயேசுதான் எனக்கு ராஜா, நான் அவருக்கு அடிமை, நான் அவருக்கு பிரஜை, எனவே நான் தான் அவனை சேவிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதனால் தான் பிரிட்டனை கடவுள் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். எனவே நம் நாடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு மருந்தாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து, நமக்கு வைத்தியராக இருப்பவர் இயேசு கிறிஸ்து, நம் நாட்டிற்கு ஆரோக்கியத்தை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. நாட்டின் ஆரோக்கியம் எனப்படுவது நாட்டின் வளமை, நாட்டின் செழுமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவதாக, பூமியின் ஆரோக்கியத்தை தேவன் விரும்புகிறார். பூமியை படைத்தவர் தேவனாகிய கர்த்தர். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவைகள். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று கூறுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, காட்டு மிருகங்களும் என்னுடையவைகள், நாட்டு மிருகங்களும் என்னுடையவைகள் என்று கூறுகிறார். ஆனால் அந்த பூமியை மனிதன் தன் பாவத்தினால், தன் பேராசையினால் மாசுபடுத்தி ஆரோக்கியம் இல்லாததாக மாற்றி விடுகிறான். இதைத்தான் ரோமர் 8:22 வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. கவனிங்கள், சிருஷ்டி, எல்லா சிருஷ்டியும். ஏனென்றால் பூமி பாழாய் கிடைக்கிறது, மாசுபடிந்து கிடைக்கிறது. பூமியில் பார்த்தீர்கள் என்றால்
அங்கு உங்களுக்கு நிலத்தில் மாசு இருக்கிறது, தண்ணீரில் மாசு இருக்கிறது. ஏனென்றால் மனிதனுடைய பேராசைனால். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கக்கூடும். மாம்பழ சீசன். இப்போ மாம்பழம் தானாக மரத்தில் கனிந்து வந்தால் அது இயற்கையாக தேவன் கொடுக்கும் ஒரு கிஃப்ட். ஆனால் இதே பேராசினால் என்ன செய்கிறார்கள், மாம்பழத்தை பழுக்க விடாமல் உடனடியாக பறித்து அதை பாக்ஸில் போட்டு அதில் ஒரு வேதிப்பொருளை செலுத்துகிறார்கள். அவ்வாறு செலுத்தும் பொழுது அது பழுத்து விடுகிறது. ஆனால் அது கேன்சர் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் மாசுபடுத்தும் விதம். தேவன் பூமியை ஆசீர்வதித்தார். ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகமம் 1:29 எடுத்து வாசித்து பாருங்கள். தேவன் இதோ பூமி மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனி மரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தார். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது என்றார். எனவே பூமியின் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். அது தேவன் நமக்கு கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கூட்டிட்டு கொண்டு போனார். அது ஒரு ஆசீர்வாதமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்கு நீங்கள் சுதந்திரிக்க போகும் நிலத்தில் மலைகளும் பள்ளத்தாக்குகளையும் காணலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே பூமி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் என்றைக்கு பாவம் வந்ததோ அன்று பூமி சபிக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:17 பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும் என்று கூறியிருக்கிறார். ஒரே ஒரு கொஸ்டின் இதில் நாம் கேட்க வேண்டும். நான் ஏதேன் தோட்டத்திற்குள் இருக்கிறேனா, ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு வெளியே இருக்கிறேனா என்று நாம் கேட்க வேண்டும். யாரெல்லாம் ஏதேன் தோட்டத்திற்குள் இருக்கிறார்களோ அது ஒரு ஆரோக்கியமான பூமி. சகலவித வஸ்துக்களாலும் தானியங்களாலும் திராட்சரசத்தாலும் எண்ணெயாலும் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 104:14 கூறுகிறது, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷர்களுக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். ஸோ ஆரோக்கியமான பூமி நமக்கு தேவை. ஆரோக்கியம் பூமியை நாம் சீர்குலைத்தால் அதற்கு மனிதன் தான் காரணம், அவனுடைய பாவம் தான் காரணமாக இருக்கிறோம். ஸோ இன்றே நாம் டிசைட் பண்ண வேண்டும், நான் ஏதேன் தோட்டத்திற்குள் இருக்கிறேனா, ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். ஏதேன் தோட்டத்திற்கு இருந்தால் நம்முடைய தானிய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய திராட்சரச ஆலைகளும் எண்ணெய் ஆலைகளும் வழிந்தோடும் என்று வேதாகமும் கூறுகிறது. நாம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாய் இருப்போம். நாம் தேவனை தேடி அவரில் மகிழ்ந்து களி கூறுவோம். இதே நாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே இருப்போம் என்றால் உபாகமம் 28, 23, 24 கூறப்பட்டு இருக்கிறது, உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உன் தலைக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. நம்ம சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். நாம் பாவத்தில் மூழ்கி இருக்கிறோம், சாத்தானின் அடிமையாக இருக்கிறோம். அப்பொழுது தேவன் பூமியை சபித்து விடுவார். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று கூறினார். நம்முடைய பாவத்தை நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். வானம் வெண்கலமாக இருக்குமா அப்படின்னா மழையே பெய்யாது. பூமி இரும்பு போல இருக்குமா அப்படின்னா நல்ல செடி கொடிகள் தாவரங்கள் வளர்வதற்கு வழி இல்லை. இதுதான் சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கின்றது. எனவே ஒன்று மட்டும் நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும், தேவன் நமக்கு கொடுத்த பூமியை அவர் ஆசீர்வதித்து நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த பூமி ஏதேன் தோட்டத்தை போன்றது, அந்த பூமி கானான் தேசத்தை போன்றது. அவர் நாம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாய் இருக்கும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பாவத்தால் அசுத்தப்படுத்தக்கூடாது, பாவத்தால் சீர்குலைத்து போடக்கூடாது. அந்த நாடு செழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவை மருத்துவராக எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக நாம் பார்க்க போவது நம்முடைய சுகம். நம்முடைய சுகம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஒரு நாள் நல்லா ஹெல்த்தியாக இருப்போம், அடுத்த நாள் பார்த்தா தலைவலி, வயிற்று வலி, இல்லைன்னா டாக்டர்கிட்ட போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அது ஏன் தெரியுமா? ஏனென்றால் காரணங்கள் எல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஏன் சரீர வியாதி வருகிறது, நமக்கு ஏன் ஆத்ம வியாதி வருகிறது, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்ராகமம் 23:25.
உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விளக்குவார். நல்லா கவனிங்க. நமக்கு ஏன் வியாதி வருது தெரியுமா? நம் தேவனாகிய கர்த்தரை சேவிப்பதில்லை. சேவிப்பதுனா என்னன்னா, அவரை நம்ம ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முகங்குப்புற விழுந்து அவரை சேவிக்க வேண்டும். கம்ப்ளீட் சரண்டர். அது இருந்தால் தான் வியாதி வராது. ஏனோ தானோ என்று நாம் தேவனை சேவிக்க கூடாது. உண்மையான மனதுடனும் உற்சாகமான ஆவியுடனும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சேவிக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் யாத்திராகம் வாசிக்க வேண்டாம். 15:26 சில கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் நமக்கு வியாதி வருகிறது என்று. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வியாதி வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டுமா? அப்போ எப்பவும் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும், தீமை செய்யக்கூடாது. கடைசியாக அவர் நியாயங்களையும் கட்டளை கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். இந்த 3 செய்தாலே போதும், நமக்கு வியாதியே வராது. அவரை சேவிக்க வேண்டும், அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவர் சத்தத்தை கேட்க வேண்டும், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அப்பொழுது எகிப்துக்கு வந்த எந்த வியாதியும் உன்மேல் வரப்பண்ணே. நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் த வேர்ஸை மட்டும் நல்லா பிடிச்சிப்போம். ஆண்டவரை எகிப்துக்கு வர பண்ணின எந்த ரோகத்தையும் என்மேல் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு முன்னால் இருக்க அந்த 3 கண்டிஷனை பார்க்குறோமா? ஆண்டவரே நான் இதுக்கு கீழ்ப்படுகிறேன்னு அது கேட்குறோமா? இல்லையே. அப்பொழுது நம் வியாதி படுக்கையை அவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். இதுலேயே ஒரு கொஸ்டின் இருக்கு. நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் கிறிஸ்தவர்களா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் கிறிஸ்தவர்களா என்று ஒரு கொஸ்டின் கேட்கணும். 3 பாயிண்ட் சொன்னேன். முதல்ல நாடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன கொஸ்டின் கேட்க வேண்டும்? நாம் நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடா, சபிக்கப்பட்ட நாடா? அடுத்ததாக பூமி ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன கேட்கணும்? நான் ஏதேன் தோட்டத்தில் வாழ்கிறேனா, ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே வாழ்கிறேனா? நம்முடைய சரீர சுகம், ஆத்ம சுகத்தை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கணும். நான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள ஆதாம் ஏவாளை போல இருக்கிறேனா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள ஆதாம் ஏவாளை போல இருக்கிறேனா என்று கேட்க வேண்டும். 1ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் பரிசுத்தராய் பாவம் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, தேவனோடு உறவாடும் வாழ்க்கையில் இருந்தார்கள். அந்த வாழ்க்கை நமக்கு தேவை. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பாவத்தில் விழுந்து சாபம் இருந்தது, பாவம் இருந்தது, பாவ கட்டு இருந்தது. அதனால்தான் தேவன் என்ன சொன்னார்? உன் நெற்றி வேர்வை சிந்த நீ உழைத்து சாப்பிட வேண்டும், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்ற சாபத்தை கொடுத்தார். நாம் எப்பொழுதும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள ஆதாம் ஏவாளை போன்ற ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் என்ன செய்வோம்? நமக்கு வியாதி வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்மை வியாதி வராமல் பாதுகாத்து கொள்ளுபவர் கிலேயாத்தின் பிசின்தைலமாக இயேசுவின் தழும்பு, இயேசுவின் வசனம் அல்லது இயேசுவின் வார்த்தை அல்லது இயேசுவின் கரமாக இருக்கிறது. இதைத்தான் வேதம் 5 மருந்துகளாக நமக்கு கொடுக்கிறது. அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விடுகிறேன். 5 மருந்து இருக்குது. இப்போ அடிக்கடி நமக்கு சவுண்ட் இல்லாமல் ஆயிடுது, அடிக்கடி ரொம்ப டல்லாகிடும், மென்டல் பேஷண்ட்டாக வேறு இருக்கும்ல சிலவளை, ரொம்ப மென்டலி அப்செட் ஆகி ஒன்றுமே செய்ய தோணாது. அப்போ 5 மருந்து இருக்கு. முதலாவது மருந்து என்னது? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஏசாயா 53:5 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு பரலோகம் எடுத்து செல்லும் பொழுது ஒரே ஒரு மட்டும்தான் எடுத்து சென்றார். எதை எடுத்து சென்றார்? தழும்பை எடுத்து சென்றார். யோசிச்சு பாருங்க. அவர் பாலகனாக பிறந்த பொழுது பாலகனாக வந்தார். ஆனால் திரும்பவும் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எடுத்து சென்றார். எதை எடுத்து சென்றார்? தழும்பு. 2ஆம் வருகையின் போது அவர் கரத்தில் உள்ள தழும்பை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அந்த தழும்பு எதற்காக ஏற்பட்டது? நமக்கு சுகம் கொடுப்பதற்காக ஏற்பட்டது. 2ஆவதாக வார்த்தை. 100 என்ன சொல்றான்? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். வார்த்தை எனப்படுவது வேதம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதத்தை வாசித்துக்கிட்டே இருங்க. இட்ஸ் பவர்ஃபுல் மெடிசன். 5 மெடிசன் சொல்ல போறீங்களா? 1 தழும்பு. 2வது பைபிள். தட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தை
தேவனுடைய வார்த்தை. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிங்க, கண்டிப்பாக யூ ஃபீல் ஸோ பெட்டர், யூல் பி ஹெல்தி. அதுக்காக நம்ம ஆப்பிள் சாப்பிடணும் இல்லை, ஜூஸ் சாப்பிடணும் இல்லை, அஃப்கோர்ஸ் தட் இஸ் செகண்டரி. ஆனால் ஃபஸ்ட்டு ஹீலிங் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தேவன் நம்மை சுகமாக்குவார். ஸோ அவருடைய தழும்பு ஒரு மருந்து, அவருடைய வசனம் ஒரு மருந்து, அவருடைய கரம் அவர் தொட்டு சுகமாக்கினார். உலகத்தில் இருந்த பொழுது பேதுருவின் வீட்டுக்கு சென்றார். பேதுருவின் மாமி ஜுரமா இருந்தார். அவர் கையை தொட்ட உடனே, ரொம்ப அழகாக இருக்குது அந்த வசனம், மத்தேயுவில் கொடுக்கப்பட்டிருக்குது. தொட்ட உடனே அவள் என்ன செய்தார்? சுகம் பெற்று அதற்கு பணிவிடை செய்தார். அவருடைய கரம் 3வது மருந்து. அடுத்ததாக ஜெபம். நீதிமானின் ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யாக்கோபு 5:16 கூறப்பட்டிருக்குது, நீங்கள் சொஸ்தமாகும்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று போடப்பட்டிருக்குது. எனவே ஜெபம் 4வது மருந்து. 5வது, தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். மல்கியா 4:2 கூறுகிறது, என் நாமத்திற்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் இருக்கும், அது செட்டையின் கீழ் ஆரோக்கியம். 5 மருந்து இருக்க. டெய்லி இந்த 5 மருந்து நீங்கள் யூ ஹாவ் டு யூஸ் இட், தென் யூ வில் கெட் ஹெல்தி பாடி, ஹெல்தி மைண்ட், ஹெல்தி ஸ்பிரிட். சரீர சுகம், ஆத்ம சுகம், மனதளவில் சுகமாக இருப்போம். உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும்னு சொல்லுங்கள். வேதத்தை வாசித்து கொண்டே இருங்கள். உம்முடைய கரத்தை நீட்டி என்னை குணமாக்கும் என்று ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஊக்கமான ஜெபம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவுக்கு பயந்து அவரை சேவிக்க வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமும் வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமும் வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில்